எல்லோருக்கும் வணக்கம். நான் வெங்கடேசன், தமிழ் சித்தர்கள் டாக் சேனல். வெல்கம் எவரிபடி. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கர்மா அதனுடைய விளைவுகள். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்மான்னா என்ன? கர்மான்றது வந்து ஒரு செயல், அது ஒரு நற்செயல் இல்லது தீய செயல், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. ஸோ நற்செயல் வந்து நல்ல விளைவுகளையும், தீய செயல் வந்து தீய விளைவுகளையும் தருது. எனவே நம்ம நற்செயல்கள் செஞ்சு நல்ல விளைவுகளை அடையணும். அதுதான் வந்து வாழ்க்கையோட நோக்கம். தீய செயல்கள் செஞ்சோம்னா தீய விளைவுகள் தான் கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா அரிசியை சமைச்சோம்னா அது சாதமாக தான் வரும். பேசிக்கலாக வேறு வகையாக வந்து வெளிப்படாது. இதை கோதுமை சமைச்சோம்னா அதனுடைய அவுட்புட் வந்து கோதுமை சம்திங் அந்த ஃபார்மேஷனில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நற்கர்மாக்களுக்கு நற்செயல்களுக்கு நல்ல விளைவுகளும், தீய கர்மாக்களுக்கு தீய செயல்களுக்கு தீய விளைவுகளும் நம்மளுக்கு வந்து ஏற்படுது. ஒரு கர்மா வந்து தப்பாக அமையறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? நம்மளுடைய சுயநலம், ஏதோ ஒரு கட்டாயம், இல்லை ஏதோ ஒரு டிபெண்டன்சி, இல்லைன்னா நம்மளுடைய ஆசை, இல்லைன்னா நம்மளுடைய முற்பிறவி சம்ஸ்காரங்கள் அல்லது ஊழ்வினைன்னு சொல்லலாம். இதில் ஏதாவது காரணமாக இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே காரணங்களும் இருக்கலாம். ஸோ ஒரு பேட் கர்மா இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதனுடைய எஃபெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேட் கர்மா வருது, நிச்சயமாக சொல்ல முடியாது யாராலையும். பட் வருது, நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும்னா அதனுடைய பலாபலன்கள் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த பிரிவிலையோ இல்லை இதுக்கு முற்பிரிவிலையோ செஞ்சுருப்பீங்க. அதனுடைய விளைவை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. அது ஒரு தீய கர்மான்னு வச்சுக்குவோம். அதை எப்படி வந்து குறைக்கிறது, உங்களுடைய தீய பலனை எப்படி குறைக்கிறது? ஸோ இந்த பிரிவியாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நினைவில் இருக்கும். போன பிரிவியாக இருந்தால் அது நினைவில் இருக்காது. போன பிரிவியோட பலாபலன்கள் இந்த பிரிவில் தொடர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்குன்றதை வந்து நீங்கள் சற்று யோசிக்கணும், இல்லை ஆலோசிக்கணும். நல்லபடியாக போச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கு துன்பம் மேலே துன்பமாக வருது அப்படின்னா இந்த பிறவியில் நல்ல விஷயங்களே சிந்திங்க, நல்ல கர்மங்களே செய்யுங்க. ஃப்ரம் சைல்டுஹுட், பிறந்ததிலிருந்தே உங்களுடைய பசங்களுக்கும், நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பசங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய சொல்லி, நல்ல விஷயங்களை சிந்திக்க சொல்லி, நல்ல விஷயங்களை கிரகிக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருமே கற்றுக் கொடுக்குறாங்க, அப்படி தான் வளர்க்குறாங்க எல்லாரும். ஆனால் ட்ராக் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பான சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. அது அப்புறம் பேசலாம். இப்போ தீய பலன்களை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனுடைய தீய பலனை எப்படி குறைக்கணும் அப்படின்னா இந்த பிரிவில் நம்ம பிறந்ததிலிருந்தே நல்ல செயல்களை செய்ய தொடங்கணும், நல்ல கர்மாக்களை செய்ய தொடங்கணும், நல்ல சிந்தனைகளை கிரகிக்க தொடங்கணும், நல்ல விஷயங்களே திங்க் பண்ணணும். இப்போ மனசு வந்து டைவர்ட் ஆகுது, எனக்கு வந்து கெட்ட விஷயங்கள் மேலே போகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இதுக்கு என்ன பேசிக் காரணம் என்ன? இதுக்கு வந்து முக்கிய காரணம் ஆசை. இல்லைன்னா ஒரு உதாரணம்னா எக்ஸ்னு ஒரு பர்சன் இல்லை எக்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட், அவங்க வந்து ஏதோ சம்திங் செய்கிறாங்க, பட் அவங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. அது கெட்டதாக கூட இருக்கலாம், கெட்டதாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. ஒய்ன்ற பர்சன் இருக்கார், அவர் நல்லது பண்ணுறாரு, அவருக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வருது. ஸோ ஒரு கட்டத்தில் சிந்தனையானது வந்து எப்படி போகுதுன்னா, நல்லது பண்ணாலும் கஷ்டப்படுறோம்,
கெட்டது பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையோட மாற்றம் வந்து இப்படி போகுது. இது வந்து ஒரு தவறான சிந்தனை முறை. நம்ம போகிற வழி தப்புன்றது இந்த இடத்துல டிசைட் ஆகுது. அப்படி போகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சாகும். அதுக்காக நீங்கள் வந்து 100% உங்களுடைய எஃபோர்ட்டை போடுறீங்க. அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது நடுவில் எங்கேயாவது ட்ராக் மாறுதா? மாறிடுச்சுன்னா அந்த 100% எஃபோர்ட் போட முடியாது. ஒரு 50% 60% தான் போட முடியும். ட்ராக் மாறாமல் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூட்டியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வரும். அது நல்ல எஃபோர்ட்டாக இருந்தால் நல்ல ரிசல்ட் வரும். கெட்ட எஃபோர்ட்டாக இருந்தால் கெட்ட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ முயற்சி செஞ்சு ஒன்று வந்து நீங்கள் முடிச்சிடுறீங்க. இப்போது எந்த இடத்துல இந்த ட்ராக் மாறுது? இப்போது ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறீங்க, ஆனால் நடுவில் ஸ்ட்ரகிள்ஸ் வருது. ஒரு பாதி இடத்துல ஸ்ட்ரகிள்ஸ் வருது. தொடர்ந்து மேற்கொண்டு மூவ் பண்ண முடியல. அப்போது ஒரு கெட்ட வழியில் இல்லை ஒரு கெட்ட செயல்முறையில், தீய செயல்முறையில் நீங்கள் அதை முடிச்சாகணுன்ற கட்டாயத்துக்கு உள்ளானீங்கன்னா அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அமையுது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, சின்ன வயசில் இல்லை போன பிறவியில் நான் தீய செயல்களை செஞ்சுட்டேன், அதுக்கான தீய பலனை இப்போ நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது பிறந்ததுலேருந்தே முதல் விஷயம் வர்றது என்னன்னா, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது கடவுள்னு சொல்கிறோம், பிரம்மம்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம். அந்த சக்தி கிட்ட உங்களுடைய பாரம், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் இல்லை வாழ்க்கையோட பாரம் எல்லாத்தையும் வந்து ஒப்படைங்க. ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டு ஆயாடலாம். இதுக்கு சரணாகதி தத்துவம்னு பேர். இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் எடுத்துக்கக்கூடாது. சரணாகதினா நீங்கள் செயல்படாமலே இருக்கணும், எதையும் ஒரு உந்து வேகத்தில் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மோட்டிவில் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் தாராளமாக செயல்படலாம். உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எல்லா செயல்களையும் வந்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சிடுங்க. இது வந்து ஒரு வழி. கர்மாவோட பலனை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வழி. என்னடா இது தீயது பண்ணிவிட்டு அதனுடைய பலனை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்ல வர்றதே வந்து நல்லவங்களை பற்றி இல்லை, நல்ல கர்மாக்களை பற்றி இல்லை. தீய கர்மாக்கள் செய்கிறீங்க, தீய பலன்களை அனுபவிக்கிறீங்க. அப்போ அதனுடைய கஷ்டங்களை எப்படி கம்மி பண்ணுறதுன்றதுக்காக ஆனால் ஒரு சொல்யூஷன் தான். நீங்கள் நல்லது பண்ணீங்க, நல்ல கர்மாக்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். நல்லவங்களாக இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் தவறுதலாக நான் ஒரு கெட்டது பண்ணிட்டேன், அதனுடைய பலாப்பலன் தண்டனையை வந்து எப்படி குறைக்கிறதுனா முதல்ல சொன்னாங்க. ஸோ சற்றே அந்த தீய பலன் வந்து உங்களை வந்து ரொம்ப உரசாமல் ரொம்ப பாடுபடுத்தாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அந்த சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த தீய பலன் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ ஒரு கெட்ட விஷயத்த ஒரு யங்கர் ஏஜில் பண்ணுறீங்க, அதோட பலனை வந்து ஒரு 40 வயசில் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு யங்கர் ஏஜில் நீங்கள் பண்ணும்போது பண்ணிட்டோம், அது மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, நல்ல மனசோட நினைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா நல்லது பண்ண ஆரம்பிங்க. நல்ல எண்ணங்களை எண்ணுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல நடத்தையை கொண்டு வாங்க, எல்லாமே நல்லதாக பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட்டீங்கன்னா அப்போ அந்த யங் ஏஜில் பண்ணது 40-45 வயசில் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆக போகுதுன்னா, ஒன்று அந்த தண்டனை காலம் தண்டிக்கிற அந்த தீய செயலோட விளைவு வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லது பண்ணிட்டீங்கன்னா அந்த தீய செயல் செய்த பிறகு. அப்படி இல்லைன்னா அதனுடைய வீரியம் வந்து தண்டனையோட வீரியம் வந்து கம்மியாகும். முதல்ல சரணாகதி, ரெண்டாவது தீய கர்மாக்களை நீங்கள் செஞ்ச பிறகு செய்யக்கூடிய நற்காரியங்கள், நற்சிந்தனைகள், நன்னடத்தைகள், நற்சொற்கள், இதெல்லாம் ரெண்டாவது. மூணாவது, வேறு என்ன பண்ணால் இந்த தீய பலன்களிலிருந்து தப்பிக்க முடியும்? கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது நீங்கள் தீய
கர்மா செஞ்சிங்கன்னா அது தீய கர்மாவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகும். அது வரும்போது அது வீரியம் கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா தள்ளி போகலாம். 2 தான் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக அனுபவிச்சு தான். ஸோ 3வதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீய கர்மாக்களை தூண்டுவது எதுவோ, உங்களை தீய கர்மாக்களை தூண்டுவது எதுவோ, அந்த காரணிகள் உங்களுடைய மனசில் எந்த அளவுக்கு ஆழமாக உட்புகுந்திருக்கோ அதோட மேட்ச் ஆகிடும். அதோட மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும். தீய செயல்கள் மீது ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சம்ஸ்காரங்கள், நல்ல கர்மாக்கள், நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஒரு இருந்ததுன்னா அது மேலே ஒரு ஈர்ப்பு வராது. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கெட்டது பேசினா அந்த இடத்த விட்டு அவாய்ட் ஆகிடுங்க. கெட்ட விஷயங்கள் மனசில் வந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல எண்ணத்தை வந்து விதைங்க. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வராரு, நான் தண்ணி கேட்குறேன், அவர் தண்ணி தரல, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், அவர் தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு. எனக்கு கோபம் வருது. இப்போ நான் கத்த ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த சமயத்தில் சற்றே பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்கலாம், இல்லை ஒரு 5 பேர் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச பிறகு அவங்களுக்கு தர வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து அதிகமாக இருக்கலாம், மற்றவங்களோட அந்த தண்ணியோட தேவை அதிகமாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய பொறுமையை சற்று குறையலாம். ஸோ அப்போது அது ஒரு தீய எண்ணம், இப்படி பண்ணலாம், இல்லை இவரை வந்து திட்டலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது தப்பான வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்போது அதை சற்று நீங்கள் அடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ எப்படி அடக்கலாம், அந்த எண்ணத்தை எப்படி அடக்கலாம் நீங்கள் அப்படின்னா, உங்களுடைய இயல்பான போக்கு உள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்றதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி சற்றே அந்த இடத்துல நிதானம். இது பண்ணால் என்ன ஆகும், இப்போ நான் அவரை திட்டுறேன், என்ன ஆகும், இது பண்ணலைன்னா என்ன ஆகும், பண்ணலைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் திட்டினீங்கன்னா தண்ணி தீர்ந்துச்சுன்னு அவர் சொல்லலாம், இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லலாம். 2த்துல ஏதோ ஒன்று நடக்கும். நம்மளுக்கு என்ன தேவை, இப்போது ஏதோ ஒரு பலன் நம்மளுக்கு வந்து அடையணும், தண்ணி வேணும் எனக்கு. இப்போ கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு தீய கர்மா செய்கிறீங்க, பலன்கள் வந்துட்டு இருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, முதல்ல சரணாகதி அல்லது எல்லா பாரத்தையும் கடல் மேலே போடுறது. 2வது சின்ன வயசுலேருந்தே நல்ல எண்ணங்களை, நல்ல செய்கையை, நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பண்ணுறது. 3வது சூழ்நிலை குறுக்கிடும் போது சற்றே நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கிறது. இந்த நிதானம் இருந்தாலே வாழ்க்கையில் பல விஷயங்களை, தப்பான விஷயங்களை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு செகண்டில் அவசரப்பட்டு நீங்கள் பண்ணுற பல தப்பான காரியங்கள் வந்து இந்த நிதானத்தின் மூலமாக வந்து சரி செய்யப்படும். நம்மளுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிற மிகப்பெரிய ஒரு கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதானம். ஸோ சூழ்நிலைகள் இடம் கொடுக்கும்போது ரொம்ப நிதானமாக சீர்தூக்கி யோசித்து ஆராய்ச்சி பொறுமையை கடைபிடிச்சி அந்த டைமில் நல்ல கருத்துக்களை உட்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவசரப்பட்டோம்னா தீய எண்ணங்கள் தான் நம்மளை வந்து எப்பவுமே துரித கதிக்கு இட்டு செல்லும். அதாவது அவசரப்படுத்தின்னு இருக்கணும், எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், டக்குன்னு பண்ண. அந்த மாதிரி ஒரு துரித கதிக்கு எதுவும் உங்களுக்கு கூட்டின்னு போகும், தீய எண்ணங்கள் தான் கூட்டின்னு போகும். பவர் அதிகம். நல்ல எண்ணங்களை வந்து கொண்டு வரதான், அதை உள்வாங்கிறதும், அதை செயல்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, அதையே பழக்கப்படுத்தி வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஒரே ட்ராக்லேயே தொடர்ந்து பயணிச்சிக்கினே நல்ல வழியிலே போய் பயணிச்சிக்கினே இருந்தோம்னா நம்மளே எந்த துன்பமும் அணுகாது. ஸோ இது வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், தீய கர்மாக்கள். இது ஏற்கனவே எவ்வளோ இருக்குது நம்மளுக்குள்ள, புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறை நிர்ணயிக்கப்படுதுன்னு வச்சுக்குவோம். இது வரைக்கும் என்ன தீய கர்மாக்கள், நல்ல கர்மாக்கள் நம்ம பண்ணோம்,
இனிமேல் என்ன தீய கர்மங்கள் நல்ல கர்மங்கள் வந்து நம்ம பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை வந்து டிசைட் ஆகும். என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, எப்படி இருக்கும் எப்படி இருக்க மாட்டோம். ஸோ 4வது பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய மனசை இறைவன் பால் செலுத்துறது, இல்லை யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, சத்சங்கம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, புனிதமான இடங்களை தரிசிக்கிறது. ஸோ உங்களுடைய மனதை வந்து இந்த மாதிரி சற்றே இறைவன் மீதும் இறைவன் சம்பந்தப்பட்டவற்றின் மீதும் திருப்ப வேண்டும். அதாவது பக்தி, பூஜை, இந்த மாதிரி விஷயங்கள் மேலே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொண்டு போகணும். ஆனால் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கா? நம்ம பணம் சம்பாதிக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும், ஆடம்பர வாழ்க்கை நடத்தணும், 4 பேர் மெச்சுற மாதிரி நடந்துக்கணும், நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜை வந்து மெயின்டைன் பண்ணணும், கௌரவம் வேணும், ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இதுக்காக வந்து சில பேர் ட்ரை பண்ணும்போது ஒரு சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக தொடர்ந்து ட்ரை பண்ணி கிடைக்கும். சில பேரால் முடியாமல் கெட்ட வழியில் போகிறது உண்டு. ஸோ இதுக்கு பொதுவாக ஒரு ஆல்டர்னேட் இல்லை உண்மையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இறைவன் ஒரு பிரசங்கம் போய் கேளுங்க, நல்ல பிரசங்கம் கேளுங்க. அது கிறிஸ்தவ பிரசங்கமாக இருக்கலாம், இல்லை இந்து மத பிரசங்கமாக இருக்கலாம், இல்லை எந்த மத பிரசங்கமாக இருக்கலாம். நல்லதை வந்து உருவாங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த டைம். எவ்வளோ டைம் வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ணுறோம், சினிமாவுக்கு போகிறோம், நாடகம் பார்க்குறோம், தப்பான விஷயங்களை சிந்திக்கிறது செயல்படுறோம். ஒரு பிரசங்கம் போய் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி இறைவனால் சம்மந்தப்பட்ட பக்தி, பூஜை, பிரசங்கம், கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி இறைவன் சம்மந்தப்பட்டவற்றின் மீது இறைவன் மீது கவனத்தை திருப்பணும். இது வந்து 4வது பாயிண்ட். உங்களுடைய கர்மாவை வந்து நல்ல விதமாக செலுத்துறதுக்கு நல்ல பலன்களை அடையிறது. தேங்க்யூ.